கிறிஸ்துவமான காலைக்கு நிகழ்ச்சிகளை மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட இணையதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் உங்களுக்கு வர வாக்குத்தத்தம் எங்க இருந்தவன்னு சொன்னா உபாகமம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். பெரிய ஒரு வாக்குத்தத்தமான வசனம். இதெல்லாம் ஒரு ஊழியக்காரர்கள் பெரிய போதகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரசங்கமாக 1 hour இல்லை 2 hours கூட அவங்களால என்ன செய்யும் பேச முடியும். ஆனாலும் கூட நமக்கு தெரிந்த ஒரு ஞானத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எதற்கும் என்ன செய்யறதில்ல, பயப்படல, அவர் நமக்கு முன்பாக போகிறவராக இருக்கிறார் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஆறுதலான ஒரு வசனம். இல்லை நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நம்ம இருக்கிறோமே, நம்முடைய பிரச்சனைகள் பெரிதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கான ஒரு வார்த்தை இல்லை உங்களுக்கான ஒரு வாக்கு தத்துவம் தான் இந்த வேத வசனம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், அவருக்கு மனசுல ரொம்ப ஒரு பெரிய சங்கடமான ஒரு காரியம், மனசுல ஒரே வேதனை, அவருக்கு சோர்வுகள் அதிகமா இருந்துச்சு. ஆனா அவருடைய விஷயத்தை யார்கிட்டையும் போய் ஷேர் பண்ணி சொல்றதுக்கும் அவருக்கு என்ன இல்லை, அவருக்கு தேவையான ஒரு சரியான ஒரு நபர் அவருக்கு கிடைக்கல. அப்போ அந்த மனுஷர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவர் ஆண்டவரத்துல சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு நீங்க துணை நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் அதிகமாக ஜெபிக்கிறார். அப்போ ஒரு சரி நம்முடைய பிரச்சனையை பகிர்ந்து கொள்வதற்கு யாராவது நண்பர்கள் கிடைப்பாங்களான்னு தேடி பார்க்குறாரு. கண்டிப்பாக அவர் நினைக்கிற மாதிரி யாரும் கிடைக்கல. சில நண்பர்களுக்கு அந்த என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அவருடைய பிரச்சனையை அவர் சொல்லும் பொழுது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அவங்களுக்கு இவருடைய பிரச்சனை என்ன இல்லை பெரிதாக தெரியல. ஏன்னு சொன்னால், ஆண்டவரத்தில் சொல்லும் பொழுது அது நமக்கு, இவருக்கு எல்லாத்தையும் அவர் தேடி பார்க்குறாரு, அப்படின்னா அவருக்கு ஆறுதல் கிடைக்கல. அப்படி கிடைக்காத பட்சத்தில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டோடைய பாதத்தில் வைக்கிறாரு. ஆண்டோடைய பாதத்தில் வைத்து அவர் ஜெபிக்கும் பொழுது என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவரை தவிர எனக்கு வேற யாரும் என்ன செய்ய முடியாது, சமாதானத்தை தர முடியாது, அவரை தவிர வேற யாரும் எனக்கு ஆறுதல் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க இந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்கள் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாம அநேக என்ன செய்வாங்க, மனசுலேயே வச்சுட்டு இது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக ஆண்டவர் சொல்கிற ஒரு வாக்குத்தத்தம் தான் என்னன்னா, கவலைப்படாத, நான் உனக்கு முன்பதாக போகிறேன், உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோட இருப்பார், அல்லது உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உங்க கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆறுதல் தேவைப்படுகிறது, அவர் மாத்திரமே நமக்கு ஆறுதல் செய்ய முடியும், அவர் மாத்திரமே நம்முடைய கஷ்டங்களை தீர்க்க முடியும், அவர் மாத்திரமே என்ன செய்வாரு, நம்மை கைவிடாத தேவன். நண்பர்கள் கைவிட்டுருவாங்க, உறவினர்கள் கைவிட்டுருவாங்க, உடன் பிறப்புகள் கைவிடுவாங்க, ஆனால் நம்மை கைவிடாத தேவன் அவர் மாத்திரமே அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, வேதாந்தத்துல தாவீது பக்தர்லாம் கண்ணீரோட ஆண்டோடைய பாத்துல அவருடைய குறைகள்லாம் சொல்லுவார். ஒரு வசனத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. சங்கீதம் 102:7 சொல்லுது, நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளோ அவருடைய வியாகுலங்கள், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தால் இந்த மாதிரியான நான் தனித்திருக்க ஒரு குருவியை போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய குறைகளை யார்கிட்ட சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரத்துல அவர் சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் அவருடைய அதிகாரங்களை வாசிக்க சொன்னால், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், நான் இப்படி இருந்தேன், என்னுடைய சத்துருக்களின் கையிலிருந்து என்னை நீங்களாக்கி ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி அநேக சங்கீதங்கள் அவர் பாடியிருக்கிறார். இப்பேற்பட்ட நம்முடைய குழப்பங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய பிரச்சனைகள், வியாதிகள், யார்ட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரியான காரியங்களை குறித்து நீங்க எப்பவுமே அச்சப்படுவதில்லை, தேவையில்லை, அச்சப்படவோ அல்லது பயப்படவோ தேவையில்லை. யார் எனக்கு ஆறுதல் செய்வா அப்படின்னு நீங்க வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னா, உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் உங்களோட கூட இருக்கிற என்பதை மறந்துடாதீங்க. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. விலகாம நிறைய பேர் இருப்பாங்க, கைவிட்டுருவாங்க. ஆனா கைவிடுவதில்லைன்னு சொல்ல, கைவிடாத தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அதனால சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. அவர் நம்மோட கூட இருக்கிறதுனால, ஏன்னு சொன்னா, ஒரு ஊழியக்காரருக்கு பிரச்சனைனா என்ன செய்வாங்க, மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, என்ன ஊழியக்காரருக்கு பிரச்சனையா, அப்ப அவரு எல்லாருக்கும் ஜெபம் பண்றாரு அப்படிம்பாங்கல்ல. ஆனா அந்த தேவ மனுஷன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஆண்டவரத்துல ரொம்ப உறுதியா பற்றி கொண்டதுனால ஆண்டவர் அவருக்கு பெரிய ஆறுதல் தந்து அவருடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தாரோ பொறுப்பேற்று கொண்டார். யாரெல்லாம் அவருக்கு துரோகிகளா
இருந்தாங்களோ, யாரெல்லாம் அவருக்கு பிரச்சனை தந்தாங்களோ அவங்களாம் என்ன செஞ்சாங்களாம், அவற்றில் வந்து மன்னிப்பு கேட்டு பின்பு அவருடைய ஊழியத்தில் அவங்க பெரிய முக்கிய பங்கு பெற்றாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சரித்திரத்தை வாசித்தேன். ஏன்னு சொன்னால் அவருடைய ஊழிய காலங்களில் ஆண்டவர் அவருக்கு ஆண்டவரை அவர் நம்பி அவருடைய காரியங்களை ஆண்டோடைய பாத்தில் ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். கசப்பான அனுபவம் யோசேப்புக்கு பார்த்தீங்கன்னா கசப்பான அனுபவம், யார்கிட்ட உடன் பிறப்புகளோடு இருந்த ஒரு கசப்பான அனுபவத்தின் மத்தியில அவர் எவ்வளவு வேதனையோடு இருந்திருப்பார்ல. அந்த குழியில தூக்கி போட்டு அவர் என்னை தூக்கி விடுங்கன்னு கத்தின நேரங்கள், அவரை வந்து விற்கப்பட்ட நேரங்கள், இதெல்லாம் அவருடைய மனசுல இருந்து போயிருக்குமா, இவ்வளவு வேதனை தந்திருக்கும். அந்த கசப்பான அனுபவத்தின் மத்தியிலும் கூட அந்த பிள்ளைகளுக்கு எப்படி ஆண்டவர் ஆறுதல் படுத்திருக்காரு பார்த்தீங்களா, பெரிய உயர்ந்த ஆசீர்வாதத்தோட. அதில் இன்றைக்கு நீங்கள் படுகிற கஷ்டத்தை வந்து உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம், பெரிய காரியம் காத்திருக்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. இந்த சூழ்நிலைகள் நமக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைகள், இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்யும், நம்மை நொறுக்கி போடாதபடிக்கு எப்படி அந்த முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்த விதையை போல அந்த முட்கள் நெருக்கி அல்லது நொறுக்கி போடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா, நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஆண்டவர் நமக்கு தெய்வம் நமக்கு முன்பாக செல்கிற ஒருவர் இருக்கிறார், நம்மை விட்டு விலகாத ஒருவர் இருக்கிறார், நம்மை கைவிடாத ஒருவர் இருக்கிறார்னு சொல்லி நாம் அவரை பற்றி கொள்வோம் அப்படின்னு சொன்னா அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வழிகளை அவர் சபைப்படுத்தி நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை, எப்படி யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன், தாவீதை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நாங்களும் செபிக்கிறோம், நீங்களும் ஆண்டுடைய பாத்துல செபிங்க. உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நீக்கி போட்டு அவர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களோட கைவிடாதபடிக்கு உங்களை பாதுகாக்க வல்லவர் இருக்கிற அவரை பற்றிக்கொள்ள ஆசைப்படுவீங்கன்னு சொன்னா அவருடைய பாத்துல உங்களுடைய தேவைகளை அவருடைய பாத்துல சொல்லுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார், அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார், கைவிடாமல் உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க. சரி, கைவிடாத தேவன் அதோடு விடல, அவர் சொல்ல நீங்க கலங்காதீங்க, நீங்க கண்ணீர் விடாதீங்க. உங்க கண்ணீரெல்லாம் நான் நினைச்சிருக்கேன், துருத்தியில வச்சிருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்வது போல இங்க ஆண்டவர் சொல்ல நீங்க கலங்காத மாத்திர பயப்படாதீங்க. எத்தனை பாருங்க, இப்பேற்பட்ட அன்பான தெய்வத்தை ஏன் இன்னும் நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க? ஒருவேளை நீங்க ஒரு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சோறுற்றவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நான் உன்கிட்ட கைவிடல, உன்னோட்ட என்ன செய்யல, விலகம் இல்லை, உன் கூடவே இருக்கிற, பயப்படாத, கலங்காத அப்படின்னு சொல்லி பெரிய வாக்குத்தத்தை தராரு. அதை பற்றி கொள்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை கைவிடாத தேவனே, எங்களை விட்டு விலகாமல் எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை கலங்க வேண்டாம் என்று சொல்லியும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லியும் ஆறுதல் படுத்துகிறவரே, உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேற யார் சாமி அப்படின்னு சொல்லி உண்மை நோக்கி கெஞ்சுகிற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க சாமி. அவருடைய பிரச்சனை அவளை விடுவித்தரலுங்க, அவருடைய தேவைகளை சந்தித்தரலுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க, வியாதியிலிருந்து அவளை விலக்கி அருளுங்க, ஆபத்திலிருந்து நீக்கி போடுங்க, அவளுக்கு ஏற்பட இருக்கிற எல்லா ஆபத்திலிருந்து நீர்த்துணை நின்று அவளை விடுவித்து காத்து கொள்ள வேண்டுமா கெஞ்சி மண்டாடுவோம். செய்தி கேட்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். இந்த செய்திகளை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஃபார்வர்ட் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காரியங்களை எடுத்து நடத்துகிற அந்த குடும்பத்திற்காக செபிக்கிறோம். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கைட்டு செய்கிற காரியங்களுடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே நீர் அவளை ஆசீர்வதித்து அவளை பெருக பண்ணுங்க சாமி. அவளுடைய தேவைகளை சந்தித்தருங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. உங்களுடைய அன்பின் கரத்தில் அவளை ஏந்தி கொள்ளுங்க ராஜா. நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மனவேதனையோட பிரச்சனையோடு யாராவது இருப்பாங்கன்னு சொன்ன இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு நீர் ஆறுதல் தேவனாய் இருந்து நீர் இருக்கிறீர் என்பதை அவர்கள் பற்றிக்கொள்ள நிற்கிறவை செய்யுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.